ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராகி சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாக்கெட் ராகி சேமியாவை பிரித்து எடுத்துக்கோங்க. சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 3 நிமிஷம் கரெக்டாக ஊற வச்சுருந்தா போதும். அது பிறகு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது போல் இப்போ இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம் இருந்தால் அதுலேயும் இதை சேர்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் மட்டும் போதும். இது போல் இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை நான் கீறி விட்டு சேர்த்துக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இது போல் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த சேமியாவை இது கூட சேர்த்துக்கலாம். திருகின தேங்காவை 1 கப் அளவுக்கு நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக கம கமன்னு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு. கூடவே தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.